விஷயத்த பூவாயாலே மாப்பிள்ளை கிட்ட சொல்லுமா? டேய் குழப்பாதீங்க, சீக்கிரம் சொல்லுங்கடா. மாமா அது வந்து சொல்லு. நான் வந்து வயசுக்கு வந்துட்டேன். தினம் சாராயத்தை குடிச்சு குடிச்சு பல்லெல்லாம் மஞ்சளா இருக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சா பச்சையா மாறிடுமா? வாய முடுற மசுக்குட்டி. நல்ல ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழணும். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இது கேள்வி. வெத்தலமாக்கு புகையில போடுற பழக்கம் உண்டா? இல்லீங்க. பீடி சிகரெட் இல்லீங்க. கஞ்சா அடிப்பியா? இல்லீங்களே. கள்ளு சாராயம் இல்லீங்களே. காந்தி விஸ்கி இல்லீங்க. பொம்பளை கம்பளை வாடையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன மயிருக்குடா நீ 100 வயசு வரைக்கும் இருக்கணும்? என்னென்ன பேர் வைக்க சொன்ன? குப்பை சுப்பை முடியன்னு வைக்க சொன்னீங்க. அது பேர் நல்லா இல்லையா? நீங்களே பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, நல்ல வலுவான பேரை கேட்டாங்க. பாறைன்னு சொன்னேன். அது நல்லா இல்ல. நறுக்குன்னு ஒரு பேர் வைன்னு சொன்னாங்க. முறுக்குன்னு வச்சுட்டேன். அது நல்லா இல்ல. காதல் நுழைய மாதிரி ஒரு பேர் சொல்லு சொன்னாங்க. நான் குச்சின்னு வச்சுட்டேன். ஏன் கடப்பாரின்னு சொல்ல வேண்டியதானே? அது காதல் நுழையாத. அப்போ வாயில் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ சொன்ன போது எனக்கு இப்படி ஒரு தம்பி இருக்கிறானேன்னு பூரிச்சு போனேன்டா. ஆனா பம்பாய்க்காரி வந்து இறங்கணுடன் அவளை பார்த்த பாரு ஒரு பார்வை. கரண்ட் கம்பத்தை நாய் பார்த்த மாதிரி. என்ன பண்றது? You are selected. You are selected. You are unselected. You are selected. டேய் இதான் பொண்ணு, நல்லா பாத்துக்க. பொண்ணு நல்லா இருக்கு. சோசியரே பொண்ணு கொஞ்சம் பேசிட்டுமா? அதெல்லாம் வேணாம்பா. ஒரு வாரம் பேசிக்கிறேன். ராஜா இல்ல, நான் பேசி ஆகணும். தொலை. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டா என்ன ஏக்கனா? பாய் சங்கீதத்துல உங்களுக்கு முன்னனுபவம் உண்டா? எங்க கொஞ்சம் அடுத்து காட்டுங்க. அப்படி வெட்டு. பாயே நீ பாட்டு கத்துக்கு வந்தியா இல்ல வீட்டை கொத்தி விட்டு போலான்னு வந்தியா? அந்த கத்தி கொஞ்சம் குடுக்குறியா? இந்த கத்தி இல்லாம நமக்கு பாட்டு வராது. அப்ப சரி, கத்தி இல்லன்னு இந்த பசங்க எல்லாம் பல்லே விளக்க மாட்டாருங்க. இங்க போடு. என்னடா தூத்தமே தூத்துக்கு முன்னாள் தெரியா? போடா. இல்லையோ வணக்கங்க. நீ ஏடா குளம்? தெப்ப குளம். என்ன காஸ்ட்? வீடியோ கேசட். என்ன ஜாதி? மனித ஜாதி. போய் பேசுறியா? உன்னை எல்லாம் தட்டில சோறு போட்டு உன்னை தாண்டா சொல்றேன். போடா. இனிமே இங்க நின்னா உன்னை கிழிச்சிருவண்டா. நான் ஏற்கனவே குளிச்சாச்சே. ஐயோ டேய் கிட்னா நாயே, 4 லட்சம் அந்த பாதிக்கு ஜாஸ்திடா. 4 லட்சம் அதிகம் பாஸ். அப்போ ஒரு ஜைபரை கட் பண்ணிக்கோ. 40,000 கேளு. ஒரு 40,000 கொடுத்துறீங்களா? என்னது 40,000? 40,000 அதிகம். அதுவே ஜாஸ்திங்கறானா? என்னடா விச்சா லாரியா? நான் 2 சைடுலயும் மோட்டார் சைக்கிள் வருது, நடுவ பூந்து போயிடலான்னு தாங்க நினைச்சேன். நடுவுல போயிருந்தா சுடுகாடு தாயா போயிருப்ப. என்னங்க நீங்க பாத்து வண்டி ஓட்டுங்க. அதான் முடி. என்ன பாய் மாப்பிள்ளை பாத்து ஷாக் ஆயிட்ட? யாரு இது? உங்க மாப்பிள்ளையா? ஏ நான் மாப்பிள்ளை இருக்க கூடாதா? ஓஹோ, அப்படி போதா கதை இல்ல. மாப்பிள்ளைக்கு உண்டான எந்த லட்சணமும் எங்கேயுமே காணுமேன்னு பார்த்தேன். ஏன் மாப்பிள்ளை மூஞ்சில குறுக்க சூடு போட்டுருப்பாங்களா? உன்னை பார்த்தா கொடுத்தேன். பொண்ணுக்கு சீட்டாட தெரியுமான்னு கேக்குறாரு. ஓஹோ, பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு கேக்குறாரு. நான் பெண்களை நாயா மதிக்கிறேன். நாங்க மட்டும் நாயாவா மதிக்கிறோம்? ஏதோ பேசுறதுக்காக நாய பேசிட்டு இருக்காது. நேரத்துக்கு எடுத்தாத நல்ல விவரமா. யூனிஃபார்ம் சரி ஓகே. எனக்கு மாச சம்பளம் என்ன? மாசம் 30 ரூபா. ஓகே. ஆனா ஒரு சின்ன சேஞ்ச். தினம் 1 ரூபா நான் எடுத்துக்குவேன். 1 ரூபா தானே எடுத்துக்கங்க. உங்க பேருங்கண்ணா? மருஜனி. வித்தியாசமா இருக்குல்ல? ஆமாங்க. கப்பல் கவுந்து பிறந்தனால எங்க அம்மா அப்படி பேர் வச்சுட்டாங்க. ஏன் உங்களுக்கு கவுந்த கப்பல்ல பேர் வச்சுக்கலாமே? அது கப்பல். உன் ஊர் எதுரா? கருப்பட்டி. ஒப்பம் பேரு? தீனி. ஓத்தா பேரு? சக்கரை. ஓம் பேரு? தேனப்ப. ஒரு நாளைக்கு உங்க குடும்பமே நாய் நக்கிய சாக போறீங்க. பொண்ணு வீட்டுக்காரன் வாடா. ஏனுங்க நான் தானுங்க. என்னடா சோத்துல கல்லு? சோத்துல சின்ன கல் இருக்கும்னு பாத்திருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளவு பெரிய கல் எப்படி வந்துச்சு? என்ன கேட்டா? அப்ப நான் கீழ இருந்து எடுத்து வச்சனா? இல்ல நான் தான் இங்க இருந்து எடுத்து அவட்ட கொடுத்தேன். இல்ல என்ன அந்த தவுள்காரர் ரொம்ப துள்றா. அவன் தவுள் இல்லாம நீ ஆட முடியாதா? அட நீங்க ஒண்ணு, ஒரு தகர டப்பாவை தட்டினா கூட தான் நான் ஆடுவேன். அந்த தவுல் என்னத்துக்கு? உங்க நாதஸ்வரம் தான் எனக்கு வேணும். ஒரு சின்னஞ்சிரிசுக அப்படி இப்படி இருக்கும். கண்டுக்காம ஒதுங்கிற வேண்டியதானே. இந்த கடைக்கு இட்லி சாப்பிட வந்தேன். இட்லி நல்லா இருக்கும்னு கேட்டேன்.
இந்த பாட்டி சொல்லிச்சு இட்லி நல்லா இருந்தா காசு கொடு இல்லடா வேணானுச்சு. சரி நானும் இட்லி சாப்பிட்டேன். ஒரு இட்லி கூட நல்லா இல்ல. எப்படி காசு கொடுக்கறது? என்ன நியாயம்? ஓ மயில்காட், என்னடா சிரிச்சுட்டே வர்ற? நம்ம ஊரை நினைச்சேன்னே சிரிச்சேன்னே. நம்ம ஊர் ரொம்ப கெட்டு போச்சுனே. அப்படி நல்லதா பேசி பழகடா அடத்தலையா. கையில ஸ்பானர் பிடிச்சவன் எல்லாம் மெக்கானிக்னு சொல்றேன்.